அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு சூப்பர் ஹெல்த்தி வெஜிடேபிளான திண்டா டேஸ்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பல பேருக்கு திண்டாவை ஸ்கிப் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையை சொன்னால் அதில் ஒரு ஹிடன் ஹெல்த்தி ப்ரெஷர் இருக்குது. இந்த திண்டாவில் என்ன ஸ்பெஷல்னால், உடல் சூட்டை குறைக்கும், டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், வெயிட் லாஸ்க்கு கண்ட்ரோல் பண்ணும், சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டா இது திண்டாவான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது இதை எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நானே எங்கள் வீட்டு தோட்டத்தில் வளர்த்தேன் திண்டாக்காய். இதுதான் திண்டாக்காய். இது திண்டாக்காய் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதை பறித்து எடுத்துக்கலாம். இப்போது எனக்கு இவ்வளோ திண்டாக்காய் கிடைச்சது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்க்கும் போதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நம்ம வீட்டிலே வளர்த்தது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சேர்த்தே கொடுக்கும். இப்போது இதுக்கு செய்கிறதுக்கு கொஞ்சமாக பாசிப்பருப்பை கழுவி எடுத்துப்போம். இதை நான் வேக வைக்கணும். இப்போது இது கூடவே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம அந்த பாசிப்பருப்பு கூட ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா வேக விடுவோம். இது நல்லா முக்கால் வேகட்டுக்கு நல்லா வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் திண்டாக்காயை தோல் சீவிட்டு கழுவிட்டு குட்டியாக கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதையும் அது கூட ஆட் பண்ணி வேக விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வேக விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தாளிப்பு ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணுவோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 மிளகாய், காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா வதக்குவோம். இது நல்லா வதங்கி வரணும். பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இது இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க திண்டாக்காயில் இதை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளுடைய திண்டா ரெசிபி பார்க்க சூப்பராக இருக்குது. இது ரைஸ் கூட சேர்த்து சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான திண்டாக்காய் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.